விசிஷ்ட சிலுவை அடையாளத்தினால் எங்கள் சத்துருக்கள் ரட்சித்திரலாம் எங்கள் சர்வேஸ்ரா பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அன்புக்குரியவர்களே, லூக்கா நற்செய்தியில் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 34 மற்றும் 35 வசனங்களை வாசிக்கப் போகின்றோம். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாயிருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒருவால் ஊடுருவி பாயும் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். யாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. இயேசுவினுக்கு பிரியமானவர்களே, மாதம் ஒரு பக்தி முயற்சி என்ற ஒரு தொடரில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். எத்தனை பேர் இது வழக்கமாக சொல்லிட்டு வரீங்கன்னு தெரியாது. ஆனால் இதனுடைய மகத்துவத்தையும் மாண்பையும் நீங்கள் உணர வேண்டும். வெகு சிரமம் எடுத்து நானும் இதை ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு உணர்த்துவதற்காக நானும் ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த மறைவுரையை கொடுத்து கொண்டு இருக்கிறேன். இந்த செப்டம்பர் மாதம் மாதாவுடைய பிறந்தநாள் விழா செப்டம்பர் 8ஆம் தேதி கொண்டாடணும். ஆனால் இந்த மாத பக்தி முயற்சி என்பது வியாகுல மாதாவுடைய பக்தி முயற்சிக்கு உகந்தது. என்ன ஃபாதர் பண்ணுறது, மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஹாப்பி பர்த்டே பாடினோம் வேளாங்கண்ணி மாதாவுக்கெல்லாம், இப்போ என்னமோ வியாகுலங்கன்னு சொல்கிறீங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. இயேசு ஆண்டவர் பிறந்த உடனே ஒரு விதமான படங்கள் அழகாக சொல்லியிருப்பாங்க. அந்த சிலுவை அவருக்கு முன் காட்சி அளித்ததாம். சிலுவையும் அவர் தலையில் சூடியிருந்த முள்முடியும். எனவே பிறந்த உடனே அவருக்கு தன்னுடைய பாடுகள் வெளிப்பட்டனமாம். அதுபோலதான் மாதா பிறந்த உடனே அவர்கள் நிச்சயமாக உள்ளத்தளவில் பாடுபட வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் தாயாம் திருச்சபையானது இந்த செப்டம்பர் மாதத்தை வியாகுல மாதாவுடைய பக்தி முயற்சிக்கு உகந்த மாதமாக ஒப்பு கொடுக்கிறது. வியாகுலங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் நமக்கு தேவையா? அன்புக்குரியவர்களே, இந்த வருஷம் மாதாவுடைய வேளாங்கண்ணி மாதாவுடைய பிறந்த நாளுக்கு முன்னாடி வெகு சிரமம் எடுத்து நடந்து போகலான்னு ஒரு 70-75 கிலோமீட்டர் கும்பகோணத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு நடந்து போனப்ப படாத வேதனை, அவ்வளவு உடல் அந்த வேதனையை உணர்ந்தேன். காலெல்லாம் ரொம்ப வலிச்சு நடக்க முடியாமல் நகர்ந்து ஒரு குச்சியை வச்சு போகும் பொழுது உண்மையிலேயே நான் என் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்ட வார்த்தை மரியே வாழ்க, மரியே வாழ்க என்று. அப்பொழுதுதான் சிந்தித்து பார்த்தேன், இன்னைக்கு நாம் எல்லாம் திரு யாத்திரையா பாத யாத்திரையா போகிறோம். அன்புக்குரியவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த பாத யாத்திரை முயற்சி என்பது, இந்த தவ முயற்சி என்பது நாம் இந்து மதத்திடமிருந்து காப்பி அடித்தது கிடையாது. அவங்கள பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணுறது கிடையாது. தொடக்க நூல்லேருந்து 6ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டுகளிலேயே இந்த பாத யாத்திரை முயற்சியானது அன்னை மரியாளுக்கென்று உகந்த முயற்சி. அங்கு வெளிநாடுகளில் அன்னை மரியாள் அந்த ஆண்டவர் இயேசுவுக்கு அந்த பால் கொடுத்த இடம் என்று சொல்கிறார்கள். அந்த இடத்திலிருந்து மற்ற இடத்திற்கு மாதா விண்ணேற்றம் அடைந்த இடத்திற்கு அவர்கள் கடந்து செல்கின்ற பாத யாத்திரையாக இருக்கிறதாம். எனவே அங்கேயே ஆரம்பித்து விட்டது. அதற்கும் முன்பாக நான் என்னுடைய சொந்த ஜெபத்தில் யோசிச்சு பார்த்தது என்ன தெரியுமா? பாத யாத்திரையை மாதா தான் முதல்ல தொடங்கியிருக்கிறாங்க. எங்கே தெரியுமா? மாதாவும் சூசையப்பரும் எகிப்து நாட்டுக்கு தப்பிச்சு ஓடுறாங்க. பார்த்தீங்களா? எகிப்து நாட்டு அவங்களுடைய அந்த பெத்லேஹேமிலிருந்து எகிப்துக்கு இரவில் தப்பித்து ஓடக்கூடிய ஒரு காட்சி. வெகு சிரமம் எடுத்து குழந்தை பெற்ற உடனே நமக்கு தெரியும் அநேக நபர்களுக்கு எந்த அளவுக்கு தாய்மார்களுக்கு வேதனையாக இருக்கும், உடல் வலு குறைந்து இருக்கும் என்று. ஆனால் அன்னை கன்னிமரியாள் தன்னுடைய பாத யாத்திரையை நம்முடைய திரு குடும்பங்களின்
நம்முடைய குடும்பங்களின் பாதுகாவலாக இருக்கிற சூசையப்பரோடு சேர்ந்து குழந்தை இயேசுவை சுமந்து கொண்டு செல்கிறார்கள். அதுதான் உண்மையிலேயே என்னை பொறுத்தவரை முதல் பாத யாத்திரையாக இருந்திருக்க வேண்டும். அன்பு நெஞ்சங்களே, இந்த துன்பங்கள் கஷ்டங்கள்லாம் தேவையா அப்படின்னா, பவுலடியார் தீமோத்தேயுக்கு எழுதிய 2வது திருமுகத்திலே 2வது அதிகாரம் 3வது வசனத்திலே அருமையாக சொல்லியிருக்கிறார். கிறிஸ்து இயேசுவின் நல்ல படைவீரனை போன்று துன்பங்களில் பங்கு கொள்ள வேண்டும் என்று பவுலடியார் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். கிறிஸ்து இயேசுவின் நல்ல படைவீரன் யார் என்றால் துன்பத்தில் பங்கெடுப்பவன். அதே போல 2வது அதிகாரத்திலே 9-10 வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம், இந்நற்செய்திக்காகவே நான் குற்றம் செய்தவனைப் போல சிறையிடப்பட்டு துன்புறுகிறேன். ஆனால் கடவுளின் வார்த்தையை சிறைப்படுத்த முடியாது. தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்த என்றுமுள்ள மாட்சியையும் கிறிஸ்து இயேசு வழியாக அடையுமாறு அனைத்தையும் பொறுத்து கொள்கிறேன். துன்பங்கள் நமக்கு மாட்சியின் வழியாக இருக்கிறது. துன்பங்களை தாங்கும் பொழுதுதான் நாம் மாட்சியை அடைய முடியும். அன்பு நெஞ்சங்களே, எனக்கு உண்மையிலேயே மிகவும் பிடித்தமான ஒரு பகுதி இந்த இறை வார்த்தை என்னவென்றால், ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 8:18. இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்கு வெளிப்பட போகின்ற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை. ஆக இந்த காலத்தில் நீங்கள் இருந்த மனித உலகத்தில், இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் எந்த தவறும் செய்யாமல், அதான் மிக முக்கியமானது, எந்த தவறும் செய்யாமல் யோபுவை போல நீங்கள் உண்மைக்காக, நீதிக்காக, விசுவாசத்திற்காக, இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்டிருந்த அன்பிற்காக வேதனைகளையும் துன்பங்களையும் அனுபவிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள். ஏனென்றால் அழகாக சொல்வார்கள், காய்க்கின்ற மரம்தான் கல்லடிப்படும், நல்ல விசுவாசிகள் தான் சோதிக்கப்படுவார்கள். நாம் நல்லவர்களாக இருந்து சோதனையை சந்திப்போமே என்றால் நாம் உண்மையிலேயே சாதனையாளர்கள். அன்பு நெஞ்சங்களே, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சில பேர் தப்பு செஞ்சுவிட்டு கஷ்டப்படுறத கடவுளுடைய மாட்சிக்காக ஒப்பு கொடுக்க முடியாது. இதுதான் பேதுரு தன்னுடைய முதல் திருமுகத்தில் 3வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் அருமையாக சொல்லியிருக்கிறார். பேதுரு எழுதிய 2வது திருமுகத்திலே 3வது அதிகாரம் 17வது வசனம். பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 3வது அதிகாரம் 17வது வசனம். ஏனெனில் தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவோணமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல். ஆக நாம் நன்மை செய்து துன்புற்றால் நிச்சயமாக சொல்கிறேன் மக்களே, நமக்கு கடவுளுடைய மாட்சி, அந்த விண்ணகம் பரிசாக கிடைக்கும். இந்த துன்பங்களை நாம் ஏன் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்ல போனால், 2 விதமான நன்மைகளை இறையியல் சான்றோர்கள் நமக்கு சொல்கிறார்கள். ஒன்று, துன்பங்கள் வரும் பொழுதுதான் நாம் கடவுளை சார்ந்து வாழ்வோம். நீங்கள் நல்லா சொல்லுங்க, நமக்கு எல்லா தேவைகளும் பூர்த்தி அடையப்பட்டு விட்டது, எல்லா தேவைகளும் நிவர்த்தி ஆயிருச்சு, எனக்கு கவலைப்பட எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது நம்ம கடவுள் நினச்சி பார்க்க மாட்டோம். இதைத்தான் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலே 4வது அதிகாரத்தில் 12-13 வசனங்களிலே அழகாக பேதுரு சொல்கிறார். 13-14. மாறாக கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் இத்துணை பங்கு கொள்கிறீர்கள் என எண்ணி மகிழுங்கள். அப்பொழுது கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படும் வேளையில் இன்னும் மகிழ்ந்து பேர்வகை கொள்வீர்கள். ஆக கிறிஸ்துவின் மாட்சியில் நீங்கள் பங்கு கொள்ள விரும்பினால் கிறிஸ்துவின் பாடுகளிலும் பங்கெடுக்க வேண்டும். நமக்கு கூழுக்கு ஆசை, மீசுக்கு ஆசை, பாடுபடக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவருடைய மாட்சியில் பங்கெடுக்கணும்னா முடியாது. அன்பு நெஞ்சங்களே, இந்த துன்பங்கள் துயரங்கள் வரும் பொழுது அப்பொழுதுதான் நாம் கடவுளை சார்ந்து இருக்கிறோம், கடவுளை நாடி தேடி செல்கிறோம். 2வது மிக முக்கியமானது, இந்த துன்பங்கள் வழியாகத்தான் நமக்கு விண்ணக வாழ்வு கிடைக்கிறது. கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகத்திலே
4வது அதிகாரத்தில் 17வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். நாம் அடையும் இன்னல்கள் மிக எளிதில் தாங்கக்கூடியவை, அவை சிறிது காலம்தான் நீடிக்கும், ஆனால் அவை ஈடு இணையற்ற மாட்சியை விளைவிக்கின்றன, அம்மாட்சி என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆக இந்த துன்பங்கள் என்பது தற்காலிகமானது, சிறிது காலம்தான் நீடிக்கும், கொஞ்ச காலம்தான், 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அல்லது 10 வருஷம் எடுத்துக்கோங்களேன், இவ்வளவுதான் கஷ்டம். ஆனால் இந்த துன்பம் நமக்கு கொடுக்கக்கூடிய மாட்சி எவ்வளவு? என்றென்றும் நிலைத்திருக்கும், நிலைவாழ்வு. எப்போ? கடைசி வரைக்கும் நமக்கு கடவுளோடு இருக்கிறதுக்கு அந்த மாட்சி நமக்கு கிடைக்கும். ஆக அன்பு நெஞ்சங்களே, கொஞ்ச காலம் தற்காலிகமாக நாம் படும் துன்பங்களை கண்டு நாம் துவண்டு போய்விடக்கூடாது. சிலருக்கு ஜெபிக்கிறதே துன்பமா கஷ்டமாக தெரியும், சிலருக்கு பைபிள் எடுத்து படிக்கிறது கஷ்டமாக இருக்கும், சிலருக்கு வீட்டில் ஏன் இந்த இழப்பு வந்துச்சு, நல்லா தானே இருந்தோம், நல்லா தானே கோயிலுக்கு போனோம், நல்லா படித்தோம், நல்லா செஞ்சோம், நல்ல பக்தியாக இருந்த குடும்பம் தானே, ஏன் இந்த குடும்பத்தில் இந்த இழப்பு வரணும், திடீர் சாவு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். தயவு செய்து யோபுவை மட்டும் நினச்சி பாருங்கள். திடீர் இறப்பு அவருடைய குடும்பத்தில் நடந்துச்சு. அதுவும் 1-2 சாவு இல்லை, எல்லாம் ஒட்டுமொத்த பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அனைவரும் அழிந்து போனார்கள். முதலில் ஒட்டுமொத்த உடைமைகள்லாம் போணுச்சு, அதன் பிறகு ஒட்டுமொத்த சொந்தங்கள் எல்லாம் போயிடுச்சு. கணவன் மனைவி 2 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் அப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவர் ஜாதகம் பார்க்க போகலை, எனக்கு ஏதோ நேரம் சரியில்லை, காலம் சரியில்லை, நமக்கு ஏதோ காலம் சுற்றிக்கிட்டு இருக்கு, நமக்கு ஏதோ கால நேரம் சரியில்லை, போய் தான் பார்ப்போம் அப்படின்னு போய் போகலை. இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் அதான் சந்திச்சிட்டு இருக்கீங்க. துன்பங்கள் துயரங்கள் வரும் பொழுது ஆண்டவரை நெருங்கி போகணும். ஆக இந்த துன்பங்கள் துயரங்கள் வழியாக தான் கடவுள் நமக்கு மாட்சியை கொடுக்க போறான்னு நமக்கு தெரியும். அன்புக்குரியவர்களே, எனக்கு உண்மையிலேயே மிகவும் மிகவும் பிடித்த அருமையான மற்றொரு பகுதி ரோமையர், அதே ரோமையர் திருமுகத்தில் 8:17 பவுலடியார் சொல்றார் பாருங்க, நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேருடையவர்களாய் இருக்கிறோம், ஆம் நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெற்றவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள், எனவே அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும், அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம். இயேசு ஆண்டவர் நினைச்சிருந்தா சிலுவை இல்லாமல் பாடுகள் இல்லாமல் அவர் உயிர் தெரிந்திருக்கலாம், அல்லது நம்மை மீட்டு பாவத்திலிருந்து மீட்டு எடுத்திருக்கலாம். இல்லை அன்பு நெஞ்சங்களே, தயவு செய்து இந்த துன்பங்கள் துயரங்கள் வழியாகத்தான் கடவுள் நமக்கு விண்ணகத்தை பரிசாக கொடுக்கிறார் என்பதை உணர்ந்து நீதிமான்களாக வாழ முயற்சி செடுப்போம். உண்மைக்காக கிறிஸ்துவுக்காக பாடுகள் படுவதில் நாம் மனம் தளர்ந்து போய்விடக்கூடாது. மன மகிழ்ச்சியோடு துன்பங்களை தாங்கிக் கொள்ள வேண்டும். அன்பு நெஞ்சங்களே, இந்த வியாகுல மாதாவும் கூட நம்முடைய இந்த மாதம் முழுவதும் நம்ம வியாகுல மாதா நம்ம இயேசு எந்த அளவுக்கு சிலுவையில் பாடுபட்டாரோ அந்த அளவுக்கு மனதளவில் பாடுபட்டவர் தான் அன்னை கன்னிமரியாள். தன்னுடைய உள்ளத்தில் ஒரு வாழ் ஊடுருவும் என்று சீமோன் சொன்னாரோ அதிலேருந்து அவங்களுக்கு கஷ்டம்தான், துன்பம்தான். அத்தளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டாங்க. மிரேயில் அறிஞர்கள் அழகாக சொல்லுவார்கள், ஆம் நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படி எனக்கு நிகழட்டும் சொன்னாங்க பாருங்க ஆண்டவர். அந்த மாதா சொன்னாங்க பார்த்தீங்களா, கபிரியேல் தூதருடைய வாக்குறுதிக்கு அந்த செய்திக்கு பிறகு சொன்னதுக்கு பிறகு, நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படி எனக்கு நிகழட்டும்னு சொன்ன அந்த நேரம் முதல் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்படும் நாள் வரை அன்னை மரியாள் அநேக துன்பங்களை துயரங்களை அனுபவித்தாள். தான் செய்த குற்றத்திற்காக அல்ல, தான் செய்த பாவங்களுக்காக அல்ல, நமது மீட்புக்காக இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து தானும் பாடுகளில் பங்கெடுத்தார். அவருடைய இதயம் துன்பங்களால் துயரங்களால், அந்த துன்பங்கள் என்னும் வாளால் ஊடுருவப்படும் அளவுக்கு அவள் அந்த அன்னை கன்னிமரியாள் நமக்காக கஷ்டங்களை தாங்கி கொண்டார். அருமையான வார்த்தை லூக்கா நற்செய்தியில 2வது அதிகாரம் 19வது வசனம். அன்னை மரியாளின் நிகழ்ச்சிகள் எல்லாம் தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். அன்னை மரியாளின் உள்ளம் மிகவும் காயப்பட்ட உள்ளம். அன்னை மரியாளின் இதயம் அநேக துன்பங்களை துயரங்களை தாங்கி கொண்ட இதயம். இன்னைக்கு அன்னை மரியாள், இந்த வியாகுல அன்னை,
நமது துன்பங்களையும் துயரங்களையும் பார்த்து கண்டிப்பாக நம்மிடம் சொல்வது என்னவென தெரியுமா? கடவுளின் தாயாகிய நான் இவ்வளவு துன்பங்களை அனுபவித்து கடவுளுடைய கருணையால் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டேன் என்றால், என் மகனே, என் மகளே, நீங்களும் உங்களது வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவாகிய என் மகனை பின்பற்றுவதில், அவருடைய கொள்கைகளை கடைபிடிப்பதில் நீங்கள் அடையும் துன்பங்கள் துயரங்கள் வழியாக நிச்சயமாக விண்ணகம் வந்து சேர்வீர்கள் என்ற வாக்குறுதியை மாதா நமக்கு தர்றாங்க. அந்த மாதா அனுபவித்த அந்த வேதனைகளில் 7 முக்கியமான வேதனைகள் அப்படியே கொடுக்குறாங்க. உங்களுக்கு தெரியுமா, திருச்செப மாலைகள்லேயே சாதாரண ஜெபமாலை இருக்கு மக்களே, ஆனால் வியாகுல மாதாவுக்குன்னு ஒரு ஜெபமாலை இருக்கு. அது 7 சொல்லுவாங்க. ஏனென்றால் மாதாவுடைய வியாகுலங்கள் 7. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, மரியின் ஊழியர் சபை, சர்வைட் சிஸ்டர்ஸ், சர்வைட் ஃபாதர்ஸ்மாங்க, இந்த வியாகுல மாதாவுடைய விழுமியங்களை பின்பற்றுகிற சபையினராக இருக்கிறார்கள். துன்பங்கள் துயரங்கள் வழியாகத்தான் கடவுளை நம்ம அடைய முடியும் அப்படின்னு சொல்லி மாதா இன்னைக்கு இந்த 7 வியாகங்கள் வழியாக நம்முடைய துன்பங்களையும் ஆண்டவரிடம் நாம் ஒப்பு கொடுத்து, நமக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது ஒன்னே ஒண்ணுதான் மக்களே, ஆண்டவர் இயேசுவே, நீர் கல்வாரி மலையிலே எனக்காக துன்பப்பட்டது போல நானும் உனது மகிமைக்காக துன்பப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி நாம் நீதியோடும் நேர்மையோடும் இருக்கும் பொழுது துன்பப்பட்டால் அந்த கடவுளுடைய மகிமைக்காக, கடவுளுடைய மாட்சிக்காக என்பதை உணர்ந்து கடவுளிடம் நமது பாடுகள் துன்பங்களை கடவுளுக்கு அர்ப்பணித்து இப்பொழுது அந்த 7 துன்பங்களையும் அன்னை மரியாள் சந்தித்த வியாகுலங்களை சிந்திக்க இருக்கிறோம். முதல் வியாகுலம் நம் அனைவருக்கும் தெரிந்தது போல லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரத்திலே நாம் முதலில் வாசித்தோம் பார்த்தீங்களா, 34, 35. சிமியோன் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைத்தது, உனது உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும். ஒருவேளை அது வரைக்கும் கூட மாதாவுக்கு அவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. அது வரைக்குமே அப்படி நல்லா மகிழ்ச்சியாக அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. தெய்வ குழந்தை, தேவனே கடவுள் மீட்பரே குலையாக இருந்திருக்கான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த சிமியோன் சொன்ன பிறகு எவ்வளவு மனசஞ்சலப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. நம்ம வச்சிருக்க யாராவது குழந்தை வச்சிருக்கிற ஒரு அம்மாவை பார்த்துட்டு, இந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தையா இருக்கு தெரியுமா, இந்த குழந்தை பலருடைய மீட்புக்கும் பலருடைய விடுதலைக்கும் காரணமாக இருக்கும், பலருடைய எழுச்சிக்கும் பலருடைய கிளர்ச்சிக்கும் காரணமாக இருக்கும், பெரிய எதிர்க்கப்படும் அடையாளமாக இருக்கும் அப்படின்னா பல பேர் எதிர்ப்பாங்க அந்த குழந்தைய. இந்த குழந்தை வளர்ந்து வர்றப்ப பல பேர் எதிர்க்க போகிறாங்க. பார்த்துக்க, உனது உள்ளத்தை ஒரு நாள் ஊடுருவோம் அப்படின்னா நீ மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவிக்க போகிற அந்த குழந்தைய மன்னிச்சு, இந்த குழந்தையின் பொருட்டு மிகப்பெரிய துன்பத்தை அனுபவிக்க போகிற அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தாய்க்கு எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும். அன்புக்குரியவர்களே, அந்த அன்னை கன்னிமரியால் பொறுத்து கொண்டார்கள், அனைத்தையும் நம்பினார்கள். அதான் மிக முக்கியமானது, மிக மிக முக்கியமானது. மெக்சிகோரியே அப்படிங்கிற மாதா அந்த அமெரிக்க தேசத்தில் நியூயார்க் பகுதியில் காட்சி அளிக்கும் பொழுது ஒவ்வொரு செய்தியாக சொல்லுவாங்க. அதில் ஒரு செய்தி சொல்லுவாங்க, அன்னை மரியாள் நம்மை பார்த்து சொல்வது, அன்பு மகனே, அன்பு மகளே, நான் என்னுடைய மகன் இறைமகன் இயேசு கிறிஸ்துவுக்கு தாயாக இந்த பூவுலகத்தை வாழ்ந்த பொழுது, அவர் வளர்ந்து இளம் பருவத்தை அடையும் பொழுது, போதைக்கு சென்ற பொழுது எதை செய்கிறார், எதுக்கு செய்கிறார் என்பது எனக்கு தெரியாது, எனக்கு ஒரே குழப்பமாக இருப்பினும் நான் அவரை நம்பினேன், அவரை பின்பற்றினேன். அழகான வார்த்தை, இருப்பினும் நான் அவரை நம்பினேன், பின்பற்றினேன். இன்று நமக்கு புரியவே இல்லை, ஏன் இத்தனை நோய்கள் வருது, இவ்வளோ பிரச்சனை வருது, ஏன் நம்மளை வீட்டில் சாவு, நமக்கு பிரச்சனை இப்படின்னா நீங்கள் நினைக்கும் பொழுது, குழப்பத்தில் இருக்கும் பொழுது வியாகுல மாதாவின் நினைவில் வைத்து அந்த மாதா நம்மிடம் சொல்வது, எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அவரை நம்புங்கள், அவரை பின்பற்றுங்கள் என்று மாதா அழகாக சொல்கிறார்கள். மாதா நமக்கு கொடுக்குற ஒரே ஒரு அன்பு கட்டளை என்னவென்றால், யோவான் நற்செய்தி 2:5, அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். ஆக சிமியோன் இறைவாக்கு உரைத்த பொழுது முதல் வேதனை. 2வது வேதனை எப்போ தெரியுமா? நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பாத யாத்திரை, எகிப்துக்கு தப்பி ஓடியது, நடு இரவில் கை குழந்தையோட போகும் பொழுது அவர்கள் எந்த அளவுக்கு வேதனை அடைந்திருப்பார்கள். மிக மிக கொடுமையானது. அன்புக்குரியவர்களே, நான் பாத யாத்திரையாக வேளாங்கண்ணிக்கு போகும் பொழுதெல்லாம்
அநேக நபர்கள் அதெல்லாம் சும்மா சாதாரணது, 70-75 கிலோமீட்டர். ஆனால் மக்கள் எங்கெங்கோ பெங்களூர்லேருந்து வர்றாங்க, சென்னையிலேருந்து வர்றாங்க, நாகர்கோயிலேருந்து வர்றாங்க. அவங்களாம் எவ்வளவு வேதனையை அடைந்திருப்பார்கள் என்று நினைக்கும் பொழுது எனக்கு இன்னமும் வேதனையாக இருக்குது. அவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பாங்க. ஆனால் அன்புக்குரியவர்களே, இவ்வளவு கஷ்டங்களையும் துன்பங்களையும் உடலை வரித்து கொள்ள வேண்டுமா? இன்னைக்கு என்னை சார்ந்த பல பேர் கேட்குறாங்க, இதெல்லாம் மாதா கேட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. மாதா கேட்கல. மாதா மேலே கொண்டு இருக்கிற பாசத்தில் நான் நடந்து போகிறேன். மாதாவுக்கு நன்றி சொல்ல நான் போகிறேன். மாதா கிட்ட மீண்டும் மீண்டும் பரிந்துரை ஜெபம் கேட்க நான் போகிறேன். இது கேட்டு விடுவதல்ல. அன்புங்கிறது கேட்காம கொடுக்கிறது. மாதா கேட்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன் கேட்கணும்? அதே போல உங்களுக்கு தெரியுமா, இந்த பாத யாத்திரை என்பது அன்புக்குரியவர்களே நமது மனமாற்றத்திற்கு வழிகோலாக இருக்க வேண்டும், வாய்க்காலாக இருக்க வேண்டும். அதான் மிக முக்கியமானது. அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், சும்மா பாத யாத்திரை போயிட்டு அதன் பிறகு நீங்கள் அதே தீய பழக்கத்தில் குடி பழக்கத்திலையும் புகை பழக்கத்தில் இருந்தீங்கன்னா ஒரு அர்த்தமும் இல்லை, ஒரு புண்ணியமும் இல்லை. உடல் வேதனையை அனுபவித்து போதான் சொன்னேன், ஆண்டவரே இந்த உடல் உங்களுக்கு சொந்தம், இந்த உடலால் இனி வரும் நாட்களில் நான் உங்களுக்கு மகிமை சேர்க்க வேண்டும், இந்த உடலால் நான் ஒருபோதும் பாவம் செய்யக்கூடாது. இதுதான் பாத யாத்திரை செல்கின்ற ஒவ்வொரு நபர்களும் தங்களுக்கு சொல்லிக்கொள்ள வேண்டும். நமக்கு அதுக்குன்னு நான் பாத யாத்திரை போக மாட்டேன், நான் மனசளவில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தா இல்லை. இவர்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? இவர்கள்லாம் உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்கள். உடல் வேதனையை நீங்கள் அனுபவித்தால்தான் உள்ளத்தில் மாற்றத்தை அனுபவிக்க முடியும். அன்பு நெஞ்சங்களே, அன்னை மரியாள் தன்னுடைய உடலை வருத்தி கொண்டார்கள். இறைமகன் தானே, அன்னை மரியாள் தானே என்று ஆண்டவர் அந்த கஷ்டத்தை அன்னை மரியாளிடம் வந்து எடுக்கவில்லை. நினைச்சிருந்தா எடுத்துருக்கலாமே, எடுத்துருந்தா நினைச்சிருக்கலாம். எகிப்துக்கு ஏன் தப்பி போகணும்? தேவையில்லை, அவங்க நான் அப்படியாவது மாற்றி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி வேற திட்டம் வைத்திருக்கலாமே. மாதாவுக்கு ஆண்டவர் திட்டம் வைத்திருந்தார், அந்த துன்பத்தை தாங்கி கொள்ள வேண்டும் என்று மாதா தாங்கி கொண்டார்கள். பொறுமையாக வேதனையோடு துன்பத்தோடு நடந்து சென்றார்கள். இன்னைக்கு நீங்களும் தான் பேசணும், வேண்டா விவாதம் பேசக்கூடாது. இன்னைக்கு பல பேர் வேண்டா விவாதம் பேசி விசுவாசத்தை இழந்து வருகிறோம். வேளாங்கண்ணி மாதாவுக்கு இவ்வளவு தூரம் நடந்து போகணுமா, தேவையா என்று அன்புக்குரியவர்களை விவாதங்களை பேச வேண்டாம். இன்னைக்கு ஒரு பாத யாத்திரை நடந்து போன சாமியார் நான் சொல்கிறேன், பாத யாத்திரைக்கு போய் பாருங்க, நம்முடைய பாவ கரைகள் எல்லாம் நம்ம கழுவி பரிசுத்தமாக முடியும். அன்னை மரியாள் நம்மை ஆண்டவர் இயேசுவிடம் கூட்டி செல்வார்கள். இயேசுவிடம் ஒப்படைத்து இயேசு நம்மை பரிசுத்தமாக்குவார். வேளாங்கண்ணி திருத்தலத்திற்கு போவது இயேசுவை அனுபவிக்க, இயேசு ஆண்டவரை சுவைக்க, அன்னை மரியாளின் அன்பை ருசிக்க. இயேசு அன்னை மரியாளுடைய அன்பு, அன்னை மரியாள் மீது நமக்கு இருக்கிற பாசம் இயேசுவின் பாசத்தை ருசிக்க நமக்கு உதவும், இயேசுவை அனுபவிக்க நமக்கு உதவும். எனவே மூன்றாவது வேதனை அன்புக்குரியவர்களே, இயேசு ஆண்டவர் காணாமல் போனது. அந்த 3 நாட்கள் அன்னை மரியாள் துடிதுடித்து போயிருப்பார்கள். அவருடைய தான் பெற்ற பிள்ளை காணவே, அதுவும் இறைமகன், கடவுள் குழந்தையா பிறந்திருக்கார், அவரை போய் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, அவர் காணாம போயிட்டாருன்னு எவ்வளவு பரிதவிச்சிருப்பாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் புரிந்துக்கணும், இந்த ஆண்டவர் இயேசுவை ஒவ்வொரு முறையும் நாம் தெரிந்தே பாவம் செய்யும் பொழுது அவரை நாம் தொலைத்து கொண்டு வாழ்கின்றோம், அவரை நம்ம இழந்துடுறோம். அன்னை மரியாள் இழந்த பிறகு துடிச்சாங்க. அந்த 3 நாளாக சாப்பிட்டாங்களா தூங்குனாங்களான்னு தெரியாது. அன்னை மரியாளும் யோசேப்பும் துடித்து தேடி செல்லிருப்பாங்க. அப்பொழுதெல்லாம் ஃபோன் இல்லை, மெசேஜ் இல்லை, எதுவும் பண்ண முடியாது. அதனால் எவ்வளோ தூரம் இங்கே ஒரு பக்கம் எகிப்துக்கு அவங்க ஓடி போனாங்க, ஒடிஞ்சு அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அவங்க நடந்து போனாங்க அப்படின்னா, இங்கே இந்த 3 நாள் எவ்வளோ தூரம் நடந்திருப்பாங்க யாருக்கு தெரியுங்க? எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க, சோறு தண்ணி இல்லாமல் தூங்க முடியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அன்பு நெஞ்சங்களே, சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இயேசுவை நீங்கள் தொலைத்து விட்டீர்களா? இயேசுவை மீண்டும் கண்டுபிடிக்க உள்ளிருப்பு தியானம், தனிப்பட்ட தியானத்தில் போய் உட்காருங்க, நல்ல பாவம் சிந்தனை பண்ணுங்க, மீண்டும் அந்த பாவத்தை செய்யாத அளவுக்கு முயற்சி எடுங்க. தொடர்ந்து 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 அதே பாவத்தை செஞ்சா பாவம் சிந்தனை பண்ணுங்க. ஒரே பாவத்தை 100 முறை அல்லது 150 முறை நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லி அதன் மூலம் விடுதலை ஆகும் பொழுது தான் அந்த ஒட்டுமொத்த பாவத்திலிருந்து ஒரு முழுமையான விடுதலையை பெற முடியும்.
இல்லை என்றால் அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதான். 4வது வேதனை, அன்னை மரியாள் சிலுவை சுமந்து சென்ற இயேசுவை சந்தித்தது. எவ்வளவு வேதனை உங்களுக்கு தெரியுமா மக்களே? 3வது ஸ்தலத்துல இயேசு ஆண்டவர் கீழே விழுகிறார், முதல் முறை கீழே விழுகிறார். 4வது ஸ்தலத்துல அன்னை மரியாள் ஓடி வர்றாங்க, ஆதரவு தெரிவிக்க, ஆறுதல் கொடுக்க. இன்னைக்கு நீங்கள் நானும் புரிஞ்சுக்கணும், எப்பையெல்லாம் நம்ம சாவான பாவத்துல விழுகிறோமா அப்பொழுதுதான் நமக்கு ஆறுதல் கொடுப்பதற்காக அன்னை மரியாள் விரைந்து வருகிறார்கள். நாம் பாவம் செய்த பிறகும் மரியாளை நோக்கி ஜெபிப்பதற்கு தவறக்கூடாது. மாதாட்ட ஜெபமால சொல்லணும், மாதாவே நான் பாவம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இப்படியாவது நல்ல பாவத்தை பண்றதுக்கு எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி மாதா கிட்ட கேட்கணும். மாதா நமக்கு ஆறுதல் கொடுப்பாங்க. நம்ம பாவம் செஞ்சாலும் அவங்களை வெறுக்க மாட்டாங்க. உடனே எப்படியாவது இயேசு ஆண்டவரிடம் நம்மை அழைத்து செல்வார்கள். ஆக சந்திப்பு 4வது வேதனை. அவ்வளவு கொடூரமா இயேசு ஆண்டவர் சிலுவை சுமந்து ரத்தம் சிந்தி கொண்டிருக்கிறது. தன் பெற்ற மகனை, பாலூட்டி வளர்த்த அந்த மகனை இந்த இரத்த கோலத்தில் பார்க்க எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருப்பாள் அந்த பாசமான தாய். 5வது வேதனை, அன்புக்குரியவர்களே, இயேசு ஆண்டவர் அந்த சிலுவையில் அகால மரணம் அடைந்தது. பக்கத்திலே இருக்கிறாங்க, மாதா பெற்ற தாய் பக்கத்தில் இருக்கிறாங்க, ஆனா ஒரு அடி எடுத்து உதவ முடியாத சூழ்நிலை. எவ்வளவு வேதனையா இருக்கும். இந்த உலகத்தில் எந்த தாய் அதை விருப்பாங்க? எந்த தாய் தன்னுடைய மகனை விடுவாங்க? அது கடவுளுடைய திட்டமாகவே இருக்கட்டுமே, அதெல்லாம் முடியாது. என்னுடைய மகனை நான் கொடுக்க முடியாது, இவ்வளவு இதுக்காக நான் பெற்றெடுத்தேன், இதற்காக வளர்த்தெடுத்தேன்னு சொல்லி கடவுளுடைய திட்டத்திற்கு முட்டுக்கட்டையா இருந்திருக்கலாமே? இல்லை. அந்த கல்வாரி சிலுவையின் அடியில் கூட மாதா கடவுளின் திட்டம் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி, உமது திருவுளத்தின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி வேதனைகளை, துன்பங்களை தாங்கி கொண்டார். அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் படம் பார்க்குறப்ப தெரியும் உங்களுக்கு, மாதா இயேசு ஆண்டவர் உயிர் விடுறப்ப அப்படியே கீழே இருக்கிற மண் கல்லெல்லாம் அப்படியே நெருக்கி பிடிப்பாங்க. உங்களால் வேதனை தாங்க முடியாது. இயேசு ஆண்டவர் இறந்தது நீங்களும் நானும் பாவத்திலிருந்து உயிர் பெற்றெழுப்பதற்காக, பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்காக. மத்தேயு நற்செய்தி 1:21 பார்க்கிறோம். அதுதான் இயேசு என்கிற பெயரின் அர்த்தம். இயேசு என்று பெயரிடுங்கள், அவர் எல்லா மக்களுடைய பாவங்களிலிருந்தும் அவர்களை மீட்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆண்டவரின் இறப்பு 5வது மிகப்பெரிய வேதனையாக அன்னை மரியாளுக்கு இருந்தது. 6வது வேதனையாக நாம் அனைவரும் அறிந்தது போல அந்த இறந்த இயேசுவின் உடலை அன்னை மரியாளின் மடியில் கிடத்துகிறார்கள். தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம், அவள் சேயின் மடிதான் மோட்சம், நம் இயேசுவை தொழுதிடுவோம். தாயினுடைய மடியில்தான் நமக்கு விண்ணகம் இருக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்து. எவ்வளவு வேதனை அடைந்திருப்பார்கள். பெற்ற தாய்க்கு கொல்லி வைக்க வேண்டிய பிள்ளைக்கு, மகனுக்கு அவரே தாலாட்டு பாட வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒப்பாரி வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அன்பு நெஞ்சங்களே, ஒரு குழந்தையாக தன்னுடைய மடியில் இயேசு ஆண்டவரை கிடைத்து எவ்வளவோ முறை தாலாட்டு பாடியிருப்பார் அன்னை கன்னிமரியாள். ஆனால் இந்த 6வது வேதனையில் அன்னை மரியாள் ஒப்பாரி வைத்து ஓலமிட்டு அழுது தன்னுடைய துன்பத்தை, துயரத்தை வெளிப்படுத்துகின்றார்கள். கடைசியாக இயேசு ஆண்டவர் அடக்கம் செய்யப்பட்டது 7வது துன்பமாக இருக்கிறது. அன்னை மரியாளுக்கு தாங்க முடியாத 7வது வியாகுலம். அதுவரை தன்னுடைய மகனை பார்க்க, தொடுவதற்கு, உயிரில்லாவிட்டாலும் அந்த உடலை தொட்டு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவதற்கு முடிந்தது. ஆனால் அந்த உடலையும் அன்னை மரியாளிடமிருந்து பிரித்து அவர்கள் அடக்கம் செய்கிறார்கள். எவ்வளவு வேதனையாக! கண்டிப்பா மாதாவுக்கு தெரியுமான்னு தெரிஞ்சிடல. இந்த 3 நாள் கழிச்சு அவர் உயிர்க்க போறாரா அப்படின்னு தெரியும். ஆனால் தன்னை விட்டு பிரிந்து விட்டார். அதுவும் அவருடைய உடல் பிரிந்து விட்டது. இயேசுடைய உடல் மாதா விட்டு பிரிந்து விட்டது. எனவே மாதா சொல்லன்னா துன்பம் அடைந்திருப்பார்கள். அன்பு நெஞ்சங்களே, நீங்களும் நானும் இந்த 7 வியாகுலங்களை அன்னை மரியாள் எப்படி தாங்கி கொண்டார்களோ, அதுபோல
இயேசுவுக்காக அத்தனை துன்பங்களையும் தாங்கிக் கொண்டால் அன்னை மரியாளை போல இயேசு கிறிஸ்துவின் மாட்சியில் நீங்களும் நானும் பங்கெடுக்க முடியும். இதுதான் மைய கருத்தாக இருக்கிறது. குடும்பத்தில் இருக்கிற திருக்குடும்பமா பக்தி மாலை புத்தகத்தை எடுங்க, வியாகுல மாதாவுக்குரிய ஜெபத்தை வாசிங்க. வியாகுல மாதாவுக்குரிய அந்த 7 விதமான ஜெபங்களை தினமும் சொல்லுங்கள். வியாகுல மாதாவுக்குரிய மன்றாட்டை அன்புக்குரியவர்களே தினந்தோறும் வாசித்து தியானித்து ஜெபியுங்கள். அப்படி முடியாதவர்கள் இந்த யூடியூப் சேனலில் நாங்கள் இப்போ அந்த 7 விதமான வேதனைகளை வாசித்து ஜெபிக்க போகிறோம். அதன் பிறகு மன்றாட்டையும் நாங்கள் சொல்லி ஜெபிக்க போகிறோம். உங்களால் முடியாதவர்கள் இந்த யூடியூப்பில் உங்கள் செல்ஃபோனில் எடுத்து அதை ஆன் பண்ணி வச்சு நீங்கள் அந்த வியாகுல அன்னைக்குரிய ஜெபங்களையும் மன்றாட்டையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சியாக வாழ உங்களை மனதார வாழ்த்துகிறேன். வியாகுலங்கள் இல்லாமல் விண்ணக வாழ்வு இல்லை, துன்பங்கள் இல்லாமல் மாட்சி இல்லை, சிலுவைகள் இல்லாமல் உயிர்ப்பு இல்லை. இயேசு ஆண்டவரே நம் அனைவரின் துன்பங்களையும் மாட்சியின் வயலாக மாற்றுவாராக. ஆமென். பிறருக்கு உதவி செய்த என் இயேசுவின் கரங்களை பார். ஆணிகள் துளைத்திடவே ஆண்டவர் துடிப்பதை பார். அயலானை மன்னித்து தந்தையின் கரங்களில் ஆவியை துறப்பதை பார். அயலானை மன்னித்து தந்தையின் கரங்களில் ஆவியை துறப்பதை பார். கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களா, கல்வாரி சிகரமதில் கல் நெஞ்ச கயவர்களா. கருணையின் உருவம் கனிவான தெய்வம் சிலுவையில் தொங்கும் என் இயேசுவை பார், என் இயேசுவை பார். கல்வாரி சிகரமதில் இந்த 7 மணி 7 துன்பங்களை நாம் இப்பொழுது தியானிக்க இருக்கின்றோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். முதலாவது வியாகுலம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவே, உமது இதயத்தை ஒருவாள் ஊடுருவும் என்று முன்னுரைத்த சிமியோனின் வார்த்தைகளை கேட்டு உமது தாயான தூய கன்னிமரியா சிந்தின கண்ணீரை பார்த்து எங்கள் துன்ப துயர வேலைகளில் நாங்கள் விசுவாசத்திலும் உமது அன்பிலும் உறுதியோடு இருக்க அருள் புரிவீராக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் முரணே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றுக்கனி ஆகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக
இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையில் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இரண்டாவது வியாகுலம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவே, உமது தாயான தூய கன்னிமரியா எகிப்து நாட்டுக்கு ஓடிப்போன போது சிந்திய கண்ணீரை பார்த்து எல்லா அகதிகள் மேலும் உம்மீது கொண்ட விசுவாசத்திற்காக துன்பத் துயரங்களையும் வேதனைகளையும் அனுபவிக்கும் அனைவர் மேலும் இரக்கமாயிரும். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் முரணை பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றிகனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்று இருப்பதாக. ஆமேன். மூன்றாவது வியாகுலம். இயேசு கிறிஸ்து காணாமல் போனது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவே, 3 நாட்களாக உம்மை காணாமல் உமது தாயான தூய கன்னிமரியா உம்மை தேடி அலைந்த போது சிந்திய கண்ணீரை பார்த்து உம்மை இழந்த ஆன்மாக்கள் அனைவரும் மீண்டும் உம்மை கண்டு மீட்படைய அருள் புரிவீராக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் முரணை பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றிகனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயை, பாவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்று இருப்பதாக. ஆமேன். நான்காவது வியாகுலம். அன்னை மரியாள் சொல்லி சுமந்து சென்ற இயேசுவை சந்தித்தது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவே, உமது வேதனை நிறைந்த சிலுவை பாதையில் நீர் நடந்து சென்றபோது உமது தாயான தூய கன்னிமரியா சிந்தின கண்ணீரை பார்த்து நோயாலும் துன்ப துயரங்களாலும் நாங்கள் வருந்தும் போது எங்களுக்கு ஆதரவாய் இருந்து சோதனைகளில் நாங்கள் விழுகின்ற போது நீரே வழியும் உயிரும் உண்மையும் என்பதை எங்களுக்கு காட்ட அருள் புரிவீராக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் முரணை பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றிகனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்று நிற்பதாக. ஆமேன். ஐந்தாவது வியாகுலம். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவே, நீர் சிலுவையிலே தொங்கி மரண வேதனைப்படும் போது உமது தாயான தூய கன்னிமரியா சிந்திய கண்ணீரை பார்த்து மரண வேளையில் துன்பப்படும் அனைவர் மீதும் இரக்கமாயிருந்து எங்களது மரண வேளையில் எங்களை உமது கரங்களில் அன்போடு ஏற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றோட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு விடுபடுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் முரணை பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றிகனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்று இருப்பதாக. ஆமேன். ஆறாவது வியாகுலம்.
இயேசு கிறிஸ்து அவருடைய இறந்த உடலை அன்னை மரியாளின் மடியில் கிடத்துகிறார்கள். சிலுவையில் அடையப்பட்ட இயேசுவை நீர் சிலுவையிலிருந்து இறக்கப்பட்டு உமது தாயின் மடியில் வளர்த்தப்பட்ட போது அவர் சிந்திய கண்ணீரை பார்த்து வேதனைப்படுகிறவர்கள் மேல் இரக்கமாயிரம். அவர்களுடைய சக்திக்கு மேலான துன்பங்களை நீர் அனுமதிக்க மாட்டீர் என்ற உண்மையை அவர்கள் உணரச் செய்தருளும். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் முரணை பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றுங்கனி ஆகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்று நிற்பதாக. ஆமேன். 7வது வியாகுலம். இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவே, நீர் கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்ட போது உமது தாயான தூய கன்னிமரியா சிந்திய கண்ணீரை பார்த்து நாங்கள் உம்மிலே உயிர்ப்போம் என்ற நம்பிக்கையால் மரண பயத்தை மேற்கொள்ள அருள் புரிவீராக. இந்த நாட்களில் சுரூபங்களில் வடியும் கண்ணீருக்கு பரிகாரமாக எங்கள் துன்பங்களையும் எங்கள் அன்பையும் ஏற்றுக்கொள்வீராக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் முன்னணி பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றுக்கனி ஆகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். வியாகுல அன்னைக்கு மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரம். தூய ஆவியாராகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரம். மூவரு ஆட்களாயிருக்கும் ஒரே இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரம். புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் புனித மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியருள் உத்தம புனித கன்னிகையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேதனை அடைந்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாகுலம் அடைந்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கண்ணீர் சொரிந்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துயரமடைந்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கைவிடப்பட்ட மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆறுதலற்ற மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகனை இழந்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வாளால் ஊடுருவப்பட்ட மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சஞ்சலத்தில் அமிழ்ந்திய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இதயத்தினுள் சிலுவை சுமந்த மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகா துக்கமுள்ள மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கண்ணீர் சுனையான மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாடுகளின் திரளான மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொறுமையின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உறுதி நிலைமையின் குன்றே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்பிக்கையின் பெட்டகமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கைவிடப்பட்டவர்களுக்கு அடைக்கலமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துன்பப்படுகிறவர்களின் கேடயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அவிசுவாசிகளின் ஜெயசீலியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிர்பாக்கியர்களின் ஆதரவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயுற்றவர்களின் ஆரோக்கியமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மெலிந்தவர்களின் திடனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். யாத்திரையில் துன்பப்படுகிறவர்களின் துறைமுகமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பெரும் புயலை தனித்தவளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பயணத்தில் துன்பப்படுகிறவர்களுக்கு தஞ்சமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துஷ்டர்களின் அச்சமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விசுவாசிகளின் பொக்கிஷமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
இறைவாக்கினர்களின் நேத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருத்துதர்களின் உதவியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைசாட்சிகளின் கிரீடமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். துதியர்களின் ஒளியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களின் ஆரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கைம்பெண்களின் தேற்றரவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர்களின் ஆனந்தமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை புறத்திரளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டு. இறைவனின் தூய அன்னையே, ஏதோ இடம் சரணமடைந்து ஓடி வந்தோம். எங்கள் அவசரங்களில் நாங்கள் வேண்டிக் கொள்கிற போது நீர் பாராமுகமாயிராதேயும் ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் விண்ணகத்துக்குரியவளுமாய் இருக்கிற நித்திய கன்னிகையே, எல்லா ஆபத்துகளில் நின்று எங்களை பாதுகாத்தரலும். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவராய் இருக்கும்படியாக வியாகுல அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது அடியாராகிய சிமியோன் இறைவா குறித்தபடியே திருமகன் சிலுவை சுமந்து பாடுபட்ட போது மாட்சிமிக்க கன்னித்தாயான மரியாவின் மதுரமான ஆன்மா வியாகுல வாள்களால் ஊடுருவப்பட்டதே. அவருடைய வியாகுலத்தையும் வேதனையையும் வணங்கி ஆராதிக்கிற நாங்கள் திருமகனுடைய சிலுவையை நேசித்த எல்லா புனிதர்களின் மகிமையுள்ள பேறுபலங்களினால் மன்றாட்டுகளினாலும் எல்லா புனிதர்களின் மகிமையுள்ள பேறுகளினாலும் மன்றாட்டுகளினாலும் திருமகனுடைய திருப்பாடுகளின் பலனை அடையும்படி அருள் புரியும். எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நச்சீஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்திரணும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.